ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருட பலன் 2025 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு. இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம். இருந்தாலும் இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா, எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம். புதன்கிழமை பிறக்கிறது. உத்திராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம். அதுவும் புதனும் சூரியனும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது, அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருடத்தில் இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப ராசியில் குரு வக்கரகதியில், கடக ராசியில் செவ்வாய் வக்கரகதியில், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன், மீன ராசியில் ராகு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் அதாவது ராகு கேத்து பெயர்ச்சி இருக்குது. அதாவது 26/4/2025 அப்போது ராகு கேத்து பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம். அது தவிர குரு பெயர்ச்சி 11/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சி வருது. இது ரெண்டு தான் இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான பெயர்ச்சிகள். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி அடுத்த வருஷம், அதாவது 2026 மார்ச் மாதம் வருது. ஸோ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது, அதனால் நல்ல ஒரு ஏற்றம். 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். அது தவிர ஷேர் மார்க்கெட்லலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேயானால், அதாவது ராகு கேத்து பெயர்ச்சியின் போது ராகு 2ஆம் இடத்துலையும் வரார், கேத்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் 12ஆம் இடத்துல மறைகிறதும் கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தீங்களேனால் ஒரு சின்ன பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு 80-85,000 90,000 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கோல்டு ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது, இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெள்ளத்தினால தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல சுகங்கள் குறையும். தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு அந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா
பார்த்தாலேனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொடர் ஊர்தி பேருந்து, அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் 1-2 வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ராகு கேத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில், இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள், பிரதமர் இந்த மாதிரியான பொசிஷனில், ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய, உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன், விளையாடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி, இந்த 2 பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது. இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அது தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, அதாவது உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றதை முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன். பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு 50 விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்கா. 3ஆம் பாதம் சித்ரா நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பா, இல்லை 2ஆம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, அவளுக்கு வந்து துலா ராசியில் இருப்பாள். இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியா அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள், துலா ராசின்னு பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா விருச்சிக ராசியாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு, எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, சந்தி இருக்கா என்ன எதுன்றதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன். இப்போது இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்றா பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ராசியிலேயே சனி பகவான் இந்த என்டையர் இயர் இருக்கார். இதனால் வந்து சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது ரொம்பவும் நல்லது. கீழ்த்தட்டு மக்கள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், இவாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள், இரும்பு சம்பந்தப்பட்ட, தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த வருஷத்தை 2 பாகமாக பிரிச்சுப்போம். ஒன்று மே 11 வரலும் உண்டான பலன்கள், அதாவது ஜனவரியிலேருந்து மே வரலும், அதற்கு பிறகு மே 11 டிசம்பர் 31 வரலும் உண்டான காலகட்டம் அப்படின்றத பிரிச்சுப்போம். இந்த முதல் காலகட்டம், அதாவது ஜனவரி 1 மே 11 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார், 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் ஒரு 11 தேதிக்கு ஆறுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் வலுத்து போகிறது. அதனால் புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எப்போது பிப்ரவரியிலிருந்து மே மாதத்துக்குள்ளே, இந்த காலகட்டத்துக்குள்ளே புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்கிரனும் இருக்கிறது பெரிய விசேஷம். 4-9 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் வந்து குரு பகவான் மே மாதம் வரலும் பார்க்குறார். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பும், மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் ஏற்றங்களும் நிச்சயமாக இருக்கும். இந்த
வருஷம் பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏப்ரல் 26ஆம் தேதி 2025ஆம் வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். அதனால் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சுபர்கள் பார்வை இல்லாததுனால உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எப்போது 26 ஏப்ரல்லிருந்து மே 11 வரலும் இந்த ஒரு 19 நாட்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். வண்டி வாகனங்களில் விபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போயிட்டு வாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை தவிர செய்யக்கூடிய வேலையில் ஆழ்ந்த கவனங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு மே 11ஆம் தேதிக்கு மேலே குரு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்திலே போயிருக்கிறதுனால அவரே வந்து புத்திரஸ்தான அதிபதி காரகத்துவர் அப்படின்னு சொல்கிறதுனாலே அந்த இடத்துல 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தம் இல்லாதவர்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமாகி குழந்தை பிராப்தம் இல்லை அப்படின்றவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதனால் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தீர்ந்து ஓரளவு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மே 11லேருந்து நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே வரும். தீர்க்கமான சிந்தனை வரும், அபரிமிதமான யோசனைகள் வரும். அதன் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தில் கேது தனித்த கேதுவாக இருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது. கவனம் சிதறினால் நிச்சயமாக ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இருந்தாலும் உங்களுக்கும் பார்ட்னருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தடையானால் இளைய சகோதரரோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர கதை எழுதுறது, கவிதை எழுதுறது இதிலெல்லாம் நல்ல ஒரு ஈடுபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசியல் தலைவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்தை ராகு பார்க்கறதுனால, அதுவும் குருவின் வீட்டையும் பார்க்கறதுனால, குருவும் தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு வியாபாரத்தில் பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்ட்னர்ஷிப்பில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை வந்தாலும் அது குரு பார்வையினால் அது நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் பார்த்தலையானால் அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அயல்நாட்டு தூதுவராக இருக்கக்கூடிய IAS IPS அந்த மாதிரியான பீப்புள் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள், அதை தவிர ஆளுமையில் இருக்கக்கூடியவர்கள், கீழ்த்தட்டு மக்களை வச்சு வேலை வாங்குபவர்கள், இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க, அதை தவிர என்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க, என்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு, அதை தவிர பாதாள சாக்கடை இந்த மாதிரியான விஷயங்கள், துர்நாற்றங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அதை தவிர கழிவு பாதைகள் செய்யக்கூடிய சர்ஜன்ஸ், அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைப்போகிறது. இந்த வருஷம் நீங்கள் பிரத்யங்கரா தேவியை வணங்கிட்டு அவருக்கு ஒரு பூஜை பண்ணிகிட்டே வாங்கும், நல்ல ஒரு ஏற்றம் வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுவோம். அது ஒரு துளசி மாலை போட்டுட்டு அட்லீஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் போயிட்டு வாங்கும். அந்த மலை ஏறிட்டு வந்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு சேரும்.